தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடை கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வீடியோவுடைய நோக்கம், முதல்ல நம்ம மனசில் எல்லாருக்குமே எவ்வளதோ பயம் இருக்கும், எல்லாருக்கும் பயம் இருக்கும். பயம் இல்லாதவர்கள் கிடையாது, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பயத்தை எல்லாம் முழுமையாக நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம லைஃப்பை முழுசாக இப்படி தான் இனிமேல் வாழணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா நம்மளை வச்சு நிறைய பேர் நிம்மதியாக இருக்கிறாங்க, நாம் நிம்மதியாக இருக்க முடியல. நிம்மதி அப்படின்னா என்ன? குடும்பத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறது, உறவுகளை புரிஞ்சுக்கிறது, நம்மளை புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் நிம்மதி. இன்றைக்கி ஒவ்வொரு மாதம் பிறக்குது, ஒவ்வொரு வாரம் பிறக்குது, வருஷம் பிறக்குது, குரு பெயர்ச்சி வருது, எல்லா பெயர்ச்சிகளும் வருது. ஏதோ ஒரு விஷயத்தை தேடி நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த வாழ்க்கை போகிற போக்கு தான் சவால்களாக இருக்குது. அப்போ அந்த சவால்களை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன சவால்களை இந்த மாதம் நமக்கு கொடுக்க போகுது. என்னென்ன சவால்களை இந்த மாதம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். இதில் இந்த சவால்களை நீங்கள் சந்திக்க தயாராக இருந்தால் இந்த 4 ராசிக்காரர்களும் இப்படி யோசிச்சிங்கன்னா இந்த சவால்களை கண்டிப்பாக சந்திக்க முடியும், வெற்றி நிச்சயம். இந்த 4 ராசிக்காரர்களும் மே மாதத்தில் சவால்களை சந்திக்க தயாராக இருங்க. அது என்னென்ன சவால்? மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த வாரத்தில் பணம் சம்பந்தப்பட்டதே சவால் தான். பண விஷயங்களில் சவால் நிறைய வரும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த மாதம் டியூவை கட்டணும், இந்த மாதம் இவங்கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். எல்லா மாதத்துலேயும் பணம் நமக்கு எளிமையாக புரண்டணும். ஆனால் இதுவரைக்கும் இந்த பணம் புரள மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசு கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் ஒர்க்கை கரெக்டாக செய்யுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் முதல் வாரத்திலேயே இந்த பிரச்சனை கிளியர் ஆகி பணம் சாதகமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த சவால்களை நம்ம தயாராக இல்லாமல் ஏதாவது அந்த நேரத்தில் போய் கடனை வாங்கிறது, நகையை அடகு வைக்கிறது, தேவையில்லாமல் பயத்தில் உளறி கொட்டுறது, எவங்கிட்டெல்லாம் காலில் உழக்கூடாதுன்னு நினச்சோமோ, எவங்கிட்ட போய் கையேந்தக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்ககிட்ட போய் நம்ம பஞ்சப்பாட்டு பாடுறது, இதெல்லாம் வேண்டாம். நல்லா கவனிக்கணும். நான் சவால்னு முதலே சொல்லிட்டேன் இந்த மாதம். இப்போ இந்த சவால்களை இந்த 4 ராசி சந்திக்க போகிறீங்க. அதில் மேஷ ராசி சந்திக்க போகிற முதல் சவால் பணம். ஆனால் அந்த பணம் முதல் வாரம் மட்டும்தான் டவுன் ஆகும். அடுத்த வாரத்தில் நமக்கு பிளான் கிடச்சிரும், அதில் சரியாக உள்ளே பூந்துடலாம். அதுக்குள்ளே போய் நம்ம எதையோ நம்ம தன்மானம் போயிடுமோ அப்படின்னு பயந்து எங்கேயும் போய் பணத்துக்காக நின்றுடாதீங்க. இவ்வளோ ஒரு நண்பனாக சொல்கிறேன், குருவாக சொல்கிறேன், உங்களோட ஒரு தகப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அடுத்து வர யோசனையே உங்களுக்கு நல்ல யோசனை வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி பயந்துட்டோம்னா எல்லாமே நமக்கு தாறுமாறாக மாறிடும். ஆக பணத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்க. அதுக்கான 2வது பிளான் சக்ஸஸ் ஆகிடும். அடுத்தது குடும்பத்தில் சந்தோஷம். இந்த குடும்ப சந்தோஷத்தையும் இந்த மாதம் சவாலாக தான் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, நம்ம மேலே சில தேவையில்லாத புகாரெலாம் குடும்பத்தில் உள்ளவங்க எழுப்புவாங்க. நீ தான் காரணம், என் நிம்மதியே உன்னால் தான் கெட்டுப்போச்சு, நீ சரியா இல்லை அப்படின்னு புருஷன் பொண்டாட்டியை சொல்லுவாங்க, பொண்டாட்டி புருஷனை சொல்லுவாங்க. யார் மேஷராசியோ மேஷராசிக்கு குற்றச்சாட்டுகள் எதிராளிகள்கிட்டேருந்து அப்படியே சும்மா தொட்டுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் என்னென்னா, என் சந்தோஷமே ஒன்றால் கெட்டுப்போச்சுன்னுவாங்க. பிள்ளைங்க அப்பாவை சொல்லுவாங்க. அப்பா இப்போ பிள்ளைங்க மேஷமாக இருந்தால் அப்பா பிள்ளைங்களை சொல்லுவாங்க, ஒன்றால் தான்டா என் குடும்பமே கெட்டுப்போச்சுன்னுவாங்க. இப்போ அப்பா மேஷராசியாக இருந்தால் பிள்ளைங்க சொல்லும், அம்மா மேஷராசியாக இருந்தால் பிள்ளைங்க சொல்லும்.
இப்போ புரியுதுங்களா? எதிராளிகள் குற்றம் சாட்டுவாங்க, இந்த குடும்ப சந்தோஷம் ஒன்றால் கெட்டு போனதுன்னு. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்க. இதையும் சவால் தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்க, எவ்வளோ சங்கடப்பட்டீங்க அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சவால் விட்டாங்க. இப்போ அந்த சவாலை சந்திச்சிட்டிங்க, பேசிட்டாங்களா, இப்போ திருப்பி எதிர்வினை பேசலையா, அமைதியாக இருந்தீங்களா, மறுநாள் காலையில் வந்து அவங்களே மன்னிப்பு கேட்பாங்க. அப்பா சாரிப்பா, அம்மா சாரிம்மா. பொண்டாட்டியாக இருந்தால் புருஷன் வந்து கேட்பார், சாரிடி தங்கம் அப்படின்னு. உங்களுக்கு பட்டுப்புடவையெல்லாம் கூட கிடைக்கும், ஏதாவது டூர்லாம் கூட அழைச்சின்னு போவார் வீட்டுக்கார். ஆனால் அதே திருப்பி பேசியிருந்தால் அவ்வளவுதான், கிழிஞ்சிடும். அதனால் இந்த மாதத்தில் குடும்ப விஷயத்தில் ஆற்றக்கூடிய எதிர்வினை ஆற்றுறது வேண்டாம். மேஷராசிக்காரவங்க யார் வேணாலும் பேசிட்டோம், ரொம்ப காமாயிடுங்க. அவங்க திருப்பி மறுநாள் மன்னிப்பு கேட்பாங்க, நீங்கள் நடக்கும், அப்போ என்கிட்ட சொல்லுவீங்க. அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. அப்போ இந்த சவாலை சமாளிக்கணும். 3வது சவால், மேஷராசிக்காரர்கள் உடல் நலம். இந்த மாதத்தில் நமக்கு குடும்பம் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணலை, பணம் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணலை, இது ரெண்டும் நம்ம டேமேஜ் கொடுக்குது. இப்போது 3வது சவால் உடல் நலம். இது ரெண்டுமே ஹெல்ப் பண்ணலைன்னா உடம்பு என்ன ஆகும், சீராக இருக்காது. ரெகுலராக காஃபி போட்டு கொடுக்குற பொண்டாட்டி திடீர்னு காஃபி போடுறதை நிப்பாட்டிட்டாங்கன்னா, ரெகுலராக நமக்கு ஒரு ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற புருஷன் திடீர்னு நிப்பாட்டிட்டாங்கன்னா, ரெகுலராக நமக்கு வந்து மாத்திரை எடுத்து கொடுக்குற பிள்ளைங்க எடுத்து கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்கன்னா, நம்ம இன்னொருத்தனை நம்பி ஒரு வேலையை. அதுக்கு தான் எங்கள் அப்பா எப்பயுமே சொல்லுவார், நான் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் கூட நான் செஞ்சேன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், செய்யாதடான்னுவார். எனக்கு ரொம்ப கோவம் வரும், என்னப்பா நான் இந்த ஹெல்ப்பு கூட செய்யக்கூடாதா, இன்றைக்கி செஞ்சிருவடா, நாளைக்கு ஒன்றே நான் எதிர்பார்க்கணுண்டா அப்படின்வார். மனுஷன் மகான் மாதிரி பேசுவார். அப்போ தான் இப்போ தான் புரியுது, ஓ அப்படியா, ஆமாம் இல்லை, இப்போ நமக்கு வயசு நம்ம அப்பாவான பிறகு புரியுது, ஓ ஆமாம் ஐயா, இப்போ மனசு எதிர்பார்க்குமே. அப்போ இந்த உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்களே இந்த மாதத்தில் எல்லாத்தையும் நீங்களே ரெடி பண்ணிக்கணும். யாரையும் எதிர்பார்க்குற மாதிரி உடல் நலத்தை மோசமாக்கிடக்கூடாது, இதையே தெரிஞ்சுக்கிங்க. 3வது. 4வது சவால், கண்டிப்பாக சொல்கிறேன், நண்பர்களால் உதவி கிடைக்கும். நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு யாராவது காட் கிஃப்ட் மாதிரி பணம் கொடுப்பாங்க, உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கிளியர் ஆகிடும். ஸோ மேஷம் பெரிய அளவில் பீதியெலாம் அடைய வேண்டாம். இந்த 4 சவால்களையும் நீங்கள் சமாளிப்பீங்க கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள். அடுத்து இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுமையாக யாரை வழிபாடு பண்ணால் நல்லா இருக்குன்னா, குலதெய்வத்தை நினச்சிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிங்க, மேஷம் சிறப்பாக இருப்பீங்க. அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய 4 சவால்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தால் நல்லது. மௌனம் சிறந்த மொழி. எதிர்வாதம் இல்லாமல் மனசில் ராம மந்திரத்தையோ சிவ மந்திரத்தையோ அதிகமாக சொல்வது நல்லது. வார்த்தைகளில் இந்த மாதத்தில் வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுத்து அதை காம் பண்ணிடுங்க. 2வது, இந்த மாதம் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது ரிஷபராசிக்காரர்கள். அப்படி புதிய முயற்சிகள் எடுக்கிறதா இருந்தால் அதை கற்றுக்கணும். தெரியாமல் எதையும் இறங்கிக்கிட்டு அச்சுச்சோ எனக்கு இது தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் ரிஷபராசிக்காரர்கள். 3வது, இந்த 3வது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் வரும், அதை சவாலாக எடுத்துக்கணும். இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு எதையும் புறக்கணிச்சிடாதீங்க, ஒதுக்கிடாதீங்க. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த வாய்ப்புகள் வரும்பொழுது நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், சில விஷயங்களை புதிய முயற்சியை தள்ளி போடுங்கன்னு. ஆனால் இப்போ புதிய வாய்ப்புகள் வரும்னு. அப்போ என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட கரெக்டாக பேசி வைக்கணும். சார் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வரேன், எனக்கு இப்போ இந்த மாதம் முடிஞ்சு உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வாய்ப்புக்கு மறுக்காமல் அதுக்கு ஒரு பதிலை சொல்லி வைக்கணும். இதுதான் சவால். 4வது, இந்த உறவுகள் வழிபடும். சில உறவுகள் பகையாக இருந்த உறவுகள்லாம் திரும்பி வரும். அப்போ எதையும் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். எதையும் இது ஏதாவது பிரச்சனையை வந்துடுமோ, இது ஏதாவது கெடுதலை வந்துடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். வரக்கூடிய உறவுகள், பேசக்கூடிய உறவுகளை பேச விட்டு பழகி பாருங்கள். இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு காரியங்களை நகர்த்துங்க. நிச்சயமாக உடல் நலங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க.
மூணாவது ராசியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் சாத்தியம். நிச்சயமாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவுகள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். அப்போ தொழிலில் நீங்கள் ஏதாவது புதுமையை காட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். டே நைட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நிறையா. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு முடியும், திரும்பி அடுத்த ஒர்க் உடனடியாக ஆரம்பிக்கும் சாத்தியம். அதனால் இந்த மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சவாலை எதிர்கொள்ளலாம். தொழிலில் ஜெயிச்சிடலாம். நம்பி கடன் வாங்கலாம். நம்பி ஒரு விஷயத்தை இறங்கலாம். அப்போ மிதுன ராசிக்கு இது ஒரு பெஸ்ட்டு டைம். நம்பி இறங்குறதுல நல்ல நேரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதேமாதிரி பணநிலை கண்டிப்பாக மேம்படும். சவாலாக சில பண விஷயங்களில் நம்ம இறங்கலாம். இந்த பணம் கிடச்சிரும், இந்த பணம் நமக்கு அமைஞ்சிரும், இந்த இடத்துல போனால் இவங்க நம்ம கைவிரிச்சிட மாட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு நம்பி நீங்கள் சில விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் இறங்கலாம். இந்த வட்டிக்கு வாங்க வேண்டிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த 5, 2 வட்டி, 1 வட்டி, வெள்ளிக்கிழமை கடன் வாங்குறது, செவ்வாய்க்கிழமை கடன் வாங்குறது, இல்லைன்னா பேங்க்கில் ஏதாவது லோன் வாங்குறது, எப்படியோ பணத்தேவை பூர்த்தியாகும் இந்த மாதத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. சவாலாக தான் மேற்கொள்ளணும். வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், அதாவது இன்னொன்று சொல்லப்போனால் கேஸ் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வாயு தொந்தரவுகள்னு சொல்லுவாங்க, ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் சவாலாக சமாளிக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹீட்டு சம்மந்தமான விஷயங்கள், அதாவது சூடு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதை சமாளித்து தான் ஆகணும். அதுமாரி குடும்பத்தில் அமைதி, இது உங்களால் தான் வரும். அப்போ பிரச்சனையை பெருசாக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன வலி வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட அதை தெரிவிக்காமல் நீங்களே கொஞ்சம் மென்று முழுங்கி அதை நீங்களே ஹேண்டில் பண்ணி நீங்களே சக்ஸஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் தேவையில்லாமல் அதை குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட உதவின்னு கேட்க போய் அவங்க கண்டிப்பாக செய்ய போகிறதில்ல. ஆனால் அதை பெருசாக்கிறதுக்கு மட்டும் அவங்க தயாராக இருப்பாங்க. அதுக்கு இடமே கொடுக்காதீங்க மிதுன ராசிக்காரர்கள். அதையும் ஒரு சவாலாக கொண்டு போனீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெறணும்னா நான் யாரை சார் நம்புறது, பிள்ளையாரை கும்பிடுங்க. பிள்ளையார் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்வார். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க. கடகராசி. கடகராசிக்கு சேமிப்பு அதிகரிக்கும். இது சவாலாக சொல்கிறேன். சேமிக்கணுங்கிற எண்ணம் கடகத்துக்கு வந்துடும். அதனால் கடகராசிக்காரர்கள் சேமிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உறவுகள்கிட்ட நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் என்னெல்லாம் ஒரு நட்பு இருக்கீங்களோ, அன்பு எதிர்பார்க்குற அன்பு, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இப்படி ஒரு பண வரவு வருது அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ கடகத்திற்கு இந்த காலகட்டம் சவால்கள் நிச்சயமாக. பணம், உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் துவங்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை கடகம், அதாவது மே மாதம் முதல் வாரம் 2வது வாரத்தில் பிளானை போடுங்க. 3வது வாரம் 4வது வாரம் புதிய திட்டங்கள் தொடங்கப்படும். அதிர்ஷ்டம் சவாலாக கிடைக்கும். ஆமாம், அதிர்ஷ்டமே சவாலாக அமையும். இது கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்கும். ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போக வேண்டிய கட்டாயம், ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம், சில சினிமா போகிறது, இந்த என்ன சொல்லுவாங்க, முக்கியமான பொழுதுபோக்கில் நமக்கு டிக்கெட் கிடைக்கிறது, கிரிக்கெட் சம்மந்தமாக வீரர்கள் அவங்க போய் உங்களை பார்க்குறது, கிரிக்கெட் வீரர்களை போய் சந்திக்கிறது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு சந்தோஷம் சவாலாக அமையும். நம்ம யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இங்கே செய்ய போகிறேன் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் இறங்குனீங்கன்னா அந்த சவால்களை சமாளிப்பீங்க. கொஞ்சம் செலவு தான் சவாலை மீறி போகும். அதனால் கொஞ்சம் கிரெடிட் கார்டில் கொஞ்சம் கிழிக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் கடகத்துக்கு ஏற்படும். இந்த வாரம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது முருகன். இந்த மாதம் நான் வாரம்னு சொல்லிட்டு உடனே என்னங்க நீங்கள் மாதத்துக்கு வாரங்கிறீங்களா, இந்த வார ராசி பலன் போடுறோமா, அதனால் இந்த வாரங்கிற வார்த்தை வருது. இது மாதம் மீண்டும் 4 தடவை சொல்லிடுறேன். அதனால் கடகராசிக்காரர்கள், அதுக்காக நான் எடிட்லாம் பண்ண போகிறதில்ல, எடிட்லாம் பண்ண மாட்டோம், டைரெக்டாக தான் வருது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் இந்த பொழுதுபோக்கு விஷயத்தில் செலவு அதிகமாகும். கிரெடிட் கார்டு கிழிக்கிற மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள் கடகராசிக்காரர்கள். ஸோ மே மாதம் சவால்களை இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்கள்
கண்டிப்பாக சவால்களை சந்தித்து அதில் வெற்றி பெறணும்னா நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக யோசித்து போங்க. நான் சொன்ன கடவுள் படி வழி போங்க. கண்டிப்பாக இந்த மாதம் நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். அப்போ மீதி ராசிக்கெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்த நாட்களில் உங்களுக்கு இதே 11 மணிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அடுத்த 4 ராசிக்கு வரேன். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.